செப்டம்பர் 27 தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தப்ப 41 பேர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கரூர்ல சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையால தாவேகா தலைவர் விஜய் அவங்கள மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு தனியார் ஓட்டல்ல வச்சு சந்திச்சிருக்காரு. 41 குடும்பங்கள்ல இருந்து வெறும் 33 குடும்பங்கள் மட்டும்தான் விஜய் நடத்தின சந்திப்புல பங்கேற்றும் இருக்காங்க. இந்த சந்திப்புல விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு வந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் எங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாரு. உங்க எல்லாரும் நான் கரூர்ல தான் வந்து சந்திச்சிருக்கணும், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, கண்டிப்பா நான் கரூர்ல வந்து சந்திப்பேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடும் தாவேகா சார்பா செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரம் உங்ககிட்ட சந்திச்சாரு? ஒரு 1/4 மணி நேரம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்ன வந்து கேளுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையாவும் விஜய் சொல்லியிருக்கிறதா அந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. மன்னிப்பே கேட்டார், எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மன்னிப்பே கேட்டார். அப்படியே அது விவரிக்க முடியல, அவர்னாலே சூழ்நிலை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வி உதவித்தொகை, திருமண செலவு, இது எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறதா பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. அது குடும்பத்தினர்தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லைண்ணா, இப்போ இங்கே கரூர் வராமல் இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க, அதுக்கு ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட? இல்லை, வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொன்னார். வர வந்துச்சு, நான் உங்களை பார்க்கணும், மறுபடியும் ஏதாவது வர மாதிரி ஏதாவது தகவல் சொல்லிக்கிறேன். வர கூட சீட்டு வருவாங்க.